சரி, கேதி பழனிசாமி சார், இப்போ நீங்க அந்த நான் இன்னொன்று கேட்டேன், அதில் வந்து முன்னரே இவ்வளவு முன்னரே அவர் அந்த பிரச்சார பயணத்தை தொடங்குவது வந்து ஒரு புதுமையான முறையாக இருக்குது. இது இது தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் பண்ணா சார். அது தேவையா சார்? இப்பவுமே பண்ணணுமா? 9 மாதத்துக்கு முந்தைய அந்த பிரச்சாரத்தை தொடங்கணுமா? அதை இல்ல, அது தேவையா இல்லையா அப்படிங்கிறது ஒரு அரசியல் பிரச்சாரம் வந்து போகக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லை. ஆனா அப்படி அவர் இந்த பிரச்சார பயணத்தால் என்ன சாதிக்கிறார் என்பதுதான் முக்கியம். அதிமுக கட்சிக்கு இந்த கூட்டணிக்கு எந்த விதத்தில் அது பலனளிக்க போகிறது என்பதுதான் பிரச்சனை. அவர் பலனளிக்க போகுது. அவர் என்ன பலனளிக்க போகுதுன்னா, அவர் இப்போ பாரதிய ஜனதா கட்சியோட அந்த 2024 அவர் கூட்டணியை விட்டு விலகி இப்ப மீண்டும் அந்த கூட்டணியை அவர் அமைச்சிருக்கிறாரு. இதுல வந்து இந்த அதிமுக ஒன்றிணைப்புங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு ஒன்றிணைப்பா இருக்குது. அது வந்து பாரதிய ஜனதா கட்சி வந்து அமமுக மற்றும் ஓபிஎஸ்க்கான அந்த பிரிந்து சென்றவர்களுக்கான இடங்கள் ஒதுக்கீடு, கூட்டணியவும் பாரதிய ஜனதா கட்சி கவனிச்சுக்கூட ஒன்று. ரெண்டாவது, இவருக்கும் அந்த உள்கட்சி பிரச்சனையில் அவர்கள் வேறு அணியில் போய் தனியாக நின்று போட்டியிட்டு வாக்குகளை பிரிப்பதும் இந்த முறை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது என்றும் இபிஎஸ் தரப்பில் வந்து கூறப்படுகிறது. மற்றொன்று, மத்தியில் ஆட்சியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்திருப்பதன் மூலமாக இந்த வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து அந்த ஒரு விடுவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அவர்கள் தரப்பில் வந்து கூறப்படுகிறது. இது வந்து அதனால தான் இந்த முன்னரே இந்த பிரச்சாரத்தை தொடங்கி பாஜக இந்த நிர்வாகிகள் தொண்டர்களுக்கு இடையேயான அந்த ஒரு பிரிவை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக அது இருக்குமோ அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இந்த 2 நன்மைகள் இல்லையா சார்? அதிமுகவில் பிரிந்தவர்கள் அனைவருமே இப்போ பாஜக தான் இருக்கிறாங்க. தொண்டர்கள் மற்ற தலைவர்களை விட மற்ற நிர்வாகிகள் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அந்த பிரிந்து போன ஓபிஎஸ் அணி, டிடிவி அணி உள்ளிட்டோர் வந்து இப்போதைக்கு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இருக்கிறாங்க. இதனால அதிமுக வாக்குகள்ல ஒன்றிணையாம போவதற்கு வாய்ப்பு இருக்கா சார்? ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? ஒன்றிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இதுவரை வெளிப்படவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை நாங்கள் ஒன்றிணைக்கிறோம், கருத்து வேறுபாடுகளினால் நீக்கப்பட்டவர்கள், விலக்கப்பட்டவர்கள், மனமாச்சரியங்களால் பிரிந்து இருப்பவர்கள் எல்லோரும் இந்த இயக்கம் அதிமுக மீண்டும் ஆள வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற ஒற்றை புள்ளியில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகிறோம் என்பதற்கான அறிகுறிகளை இந்த நிமிடம் வரை எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தவில்லை. ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பாஜக கூட்டணியில் இருப்பதாக அவர்கள் சொல்றாங்க. ஆனால் இன்று வரை பாஜக தரப்பிலிருந்து அதை உறுதிப்படுத்தல. இரண்டாவது, அவர்கள் பாஜக கூட்டணியில் இருப்பதால அதிமுகவுக்கு எந்த பலனும் இல்ல. தொண்டர்கள் எதிர்பார்ப்பது ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான். அவர்கள் தனி கட்சி, தனியாக பாஜக கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது அதிமுக கட்சிக்கு பெரிய பலனை கொடுக்காது. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி பாஜக கூட்டணி வைத்துக் கொண்டதுனால வேணா எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி போன்ற இந்த முன்னாள் அமைச்சர்கள் தங்களையும், தங்கள் குடும்பத்தையும், தங்கள் பினாமிகளையும், தங்கள் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு அது உதவுமே ஒழிய, எடப்பாடி சொல்றாரு இல்லையா, தமிழ்நாட்டை காப்போம், மக்களை காப்போம், இதெல்லாம் எது நடக்கிற மாதிரி தெரியல. ஆமா, ஓகே. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டிருக்கிறது. நடிகர் விஜயுடன் அந்த தாவேகாவுடனும் ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை நடந்து அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்ற நிலையில், நடிகர் விஜயை பொறுத்தவரை அதிமுக ஒரு பெரும்பாலும் விமர்சிப்பதே இல்லை. இதே போல அதிமுகவிலே ஒரு சாஃப்ட் கார்னர் தாவேகா தரப்புல இருக்குது. இது ஒரு இந்த டிசம்பர் மாதம், இந்த ஆண்டு இறுதியில் இந்த தாவேகா அதிமுக கூட்டணி இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியோட இணைவதற்கான வாய்ப்பு இனிமேல் இருக்குதா சார்? ஏன்னா அன்னைக்கு அவர் விஜய் சொல்லிட்டாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டாரு. இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி தான் பாரதிய ஜனதா கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய நிலையில மீண்டும் அங்கே வந்து இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா? அதில் மும்முனை போட்டி தான் நிலவுவதற்கான சூழ்நிலை இனிமேல், இதற்கு முன்பு இல்லை, இனிமேல். இன்றைய தேதிக்கு குறைந்தபட்ச 4 முனை போட்டியாக தெரியுது. சீமானையும் சேர்த்து 2 முனை போட்டியாக இது களம் அமைய பெற்றால், விஜயும் சீமானும் அதிமுக கூட்டணியில் இணைந்தால் வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். ஆனா பாஜக இல்லாம விஜய் அதிமுக
என்பது மட்டுமே கூட்டணியாக இருந்தாலும் ஆளுகிற வாய்ப்பை அதிமுக பெற்றிருக்கும். நீங்க சமீபத்தில் திரு குருமூர்த்தி அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டியில பார்த்திருப்பீங்க. அதிமுகவுக்கும் விஜய்க்கும் தாவேகாவுக்கும் கூட்டணி ஏற்பட்டு விடக் கூடாது, அதனால நாங்க பாரதிய ஜனதா கட்சி உடனடியாக எடப்பாடி பழனிசாமியை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து இந்த கூட்டணியை நாங்கள் வெற்றிகரமாக அமைத்து விட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. இது பாஜகவினுடைய வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்வதற்கு வேண்டுமானால் பலன் தரலாமே ஒழிய அதிமுக கட்சி ஆள்வதற்கு பலன் தராது, இது பலன் அளிக்காது. ஏன்னா விஜயோட 40 சீட் 50 சீட்டுங்கிற அளவுல பேசி முடிக்கப்பட்டதை கலைத்து எடப்பாடி பழனிசாமி தன்னையும் தன் குடும்பத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக பாஜக கூட்டணியை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது அவருக்கு பலனுள்ளதாக இருக்கலாம், பாஜகவுக்கு பலனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் அதிமுக ஆளுகிற வாய்ப்பை பெறுமா என்பது சந்தேகமாகத்தான் இருக்கு. ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காரு, பாஜக இருக்கிற இடத்துல தான் கூட்டணிக்கு வருவதில்லை என்கிற விஷயத்துல விஜய் தெளிவாக இருப்பதாக தெரியுது. இனிமேல் பாஜகவை உதறி தள்ள முடியுமா சார்? எடப்பாடி பழனிசாமியால் இந்த அமித்ஷா முன்னால் அந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு இப்பொழுது இந்த ஒரு 15 நாள் பிரச்சாரத்தையும் அவர் தொடங்கி விட்டார். இதற்கு பிறகு இதில் மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இனிமேல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு விலகி வர முடியாது. ஆனால் அதிமுக கட்சி பாரதிய ஜனதா கட்சியை விட்டு விலகி வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது.